கிரைட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பயா அபிஷியல் அப்டேட் விடுவீங்க? ஜடேஜா சிஎஸ்கேலேருந்து போக போறாரா என்னங்கிற ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பங்காளிக மட்டும் ட்ரேட் பண்ண அப்படி நம்ம 2, 3 ட்ரேடை யோசிச்சு வச்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணாங்கிற மாதிரி சூப்பர் பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேகேஆருடைய நியூ கோச் அப்டேட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிஸ்டன்ட் கோச் அப்டேட்லேருந்து போயிடலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீம் 2024ல் உண்மையாலுமே வேற லெவல் டீமு. நல்லா பில்ட் பண்ணாங்க. மிச்சல் ஸ்டாக்கு இவ்வளோ கோடி தேவையான்னு கேட்டப்போ எல்லாருடைய வாயையுமே அடிச்சு அந்த டைட்டிலையும் அடிக்கிறதுக்கு மிச்சல் ஸ்டாக்குடைய ஒரு டெலிவரி அபிஷேக் சர்மாக்கு இறக்கவாரு பாருங்க, ஒரு யாக்கர் மாதிரியான ஒரு லைன் அண்ட் லென்த்தில் அந்த ஒரு பால் தான் அந்த டோர்னமெண்ட்டையே மாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு எவ்வளோ கோடி வேணாலும் கொடுக்கலாம், டிராஃபி வின் பண்ண பால் அது அப்படிங்கிற மாதிரி டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா தூக்குனது தான் அந்த கீ மேட்சாக இருந்தது. அண்ட் சீசன் ஃபுல்லாமே நல்லா பண்ணாருங்க. மிச்சல் ஸ்டாக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருந்தார் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லவா வேணும், என்ன ஒரு கேப்டன்சி, பட் அப்படி பண்ணியும் கேப்டனையே டிராப் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இட்ஸ் ஓகே, அவர் வந்துட்டு இன்னொரு டீமுக்கு போய் அந்த டீமை ஃபைனலே கூப்பிட்டு போயிட்டாரு. மேபி இன்னொரு வருஷம் இருந்தா 2025லையும் கேப்டன் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை சேம் மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. ஒரு நல்ல கேப்டன்சி, நல்ல கோச்சஸ், ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டோட டீமை மூவ் பண்ணணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஷேன் வாட்சனை அசிஸ்டன்ட் கோச்சா போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம். வாட்சன் கண்டினியூ பண்றாரு. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய அவர் பார்க்காத மேட்சா. அண்ட் ரொம்ப முக்கியமா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்கு. ராஜஸ்தான்ல பல தடவை ஆடி இருக்காரு, சிஎஸ்கேல ஒரு 3 இயர்ஸ் ஆடி இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், குட் மேன் ஆன் த பெஸ்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்களை கேகேஆர்ல கொண்டு வர போறாரு. ஒன்ஸ் அகைன் அந்த பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே ஸோ வாட்சன் கையில் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான பிளான் மேக் பண்ண போறாங்க, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கே அப்டேட்டு நாளுக்கு நாள் சென்னை சூப்பர் கிங்ஸோட அப்டேட் தான். ஆனால் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜடேஜா ட்ரேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜட்டு கேப்டன்சி கேட்டிருக்காரு, அதனால தான் மிக முக்கியமாக போயிருக்காங்க. மேபி சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா என்ன ஒரு காரணமாக இருக்கும்னா பட்ஜெட் தான். 18 கோடி ஜடேஜாக்கு கொஞ்சம் டூ ஹை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு 18 கோடி கொடுத்தா ருத்ராஜ் கெய்க்வாடையும் வந்துட்டு அதே ப்ரைஸில் வந்துட்டு ரீடைன் பண்ணணும். அது போக டெவால் பிரிவிஸ் ஒரு செம்மையான ஒரு பிளேயருங்க. ஸோ நல்லா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ஹை கொடுத்தா தான் இதே டீமில் கண்டினியூ பண்ணுவார், இல்லைன்னா வேற டீம் போவேன்னா அடிம்பிடிப்பார். ஸோ இது மாதிரி ஒரு சில பிளேயரை அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி எதுக்க வைக்கணும் அப்படிங்கிற ரீசன் காரணமாக ஜடேஜா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷனே வரணும். அது வந்துட்டு மேக்ஸிமம் தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே 2 நாள் ஏதோ ஒன்றில் வந்துருங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல, ஃபியூச்சரில் வரலாம். ஸோ அதுக்கான காரணம் யார் அப்படின்னா சாம் கரன் தான். அவங்க கிட்ட இருக்கிற ஃபாரின் ஸ்லாட் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டு, ஸோ அது போக இந்த சைட்லேருந்து ஒரு பிளேயரை வாங்கும்போது அவங்க என்ஓசி வாங்கணும். அதுக்கு ஒரு 48 மணி நேரம் டைம் எடுக்கும். அதனால தான் இந்த டிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கே உடைய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 3வது அப்டேட்டு, ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. மும்பை இந்தியன்ஸ் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அர்ஜுன் டெண்டுல்கரை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்மளுடைய சார்துல் தாக்கூரை வாங்க போகிறாங்க. பேசிக்காகவே ஒரு மும்பை பிளேயர் தான். மும்பைக்கு வந்துட்டு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருங்கிற சொல்லி ஆகணும். ஐபிஎல்ல சொல்லிங்க அவருடைய அந்த ஒரு அகாடமியிலேருந்து வந்ததாகட்டும், அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு மும்பையில் செமையாக பண்ணியிருக்காரு. பேசிக்காகவே ஒரு மும்பைக்காரர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அவருடைய ஆசையும் மும்பைக்கு விளையாடணுங்கிறது ஒன்று இருந்தது. ஃபைனலாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவருடைய டீமுக்கே போக போறாரா, அவர் யாரு எதிர்பார்த்த அந்த மும்பை இந்தியன்ஸுடைய சான்ஸ் கிடைக்க போதானுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தீபக் சகரையும் அவங்க ஹோல்டு பண்ணி சார்துல் தாக்கூரையும் வச்சிருந்தாங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு சார்துல் தாக்கூர் கொஞ்சம் பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும். பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே எதிர்பார்க்கலாம். கடப்பார பேட்டிங் லைன் கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க அவங்களுடைய டாப் ஆர்டர் எவ்வளவு பெரிய டாப் ஆர்டராக இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. இதே மாதிரி ஸ்குவாட் தான் வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஸோ ரியான் ரெட்டில்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு தீபக் சகர், சார்துல் தாக்கூர், மிச்சல் சாண்டனர் அப்படிங்கிற மாதிரி டெட்லி காம்போவாக இருக்கும். நாங்கள் சொன்னது போக இன்னும் இடையில 2 பேர் வேற ஆட் பண்ணுவாங்க. சரியான ஒரு பேட்டிங் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அதை தொடர்ந்து மயங்க் மார்க்கண்டேவும் கேட்டிருக்காங்க. இதே டீம்ல இருந்தவர் தான், சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தவர் தான். பட் இருந்தாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லி வேற ஒரு டீமுக்கு போக வேண்டியதாக போச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் மேலே ஆதிக்கம் வேணும். விக்னேஷ் புதூர் யங்ஸ்டர் இருக்கான். மயங்க் மார்க்கண்டே எங்களுடைய ப்ராடக்ட் தான், நாங்கள் தெரியாதனமாக விட்டுட்டோம், அவனை மறுபடியும் ரீகெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க.
அக்ஷன் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா டீம் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அக்ஷன்ல அந்த சின்ன சின்ன கேப்பை மட்டும் ஃபில் பண்ணா போதுங்கிற மைண்ட் செட்ல தான் மும்பை இந்தியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அக்ஷனுக்கு முன்னாடியே 2 பிக் மூவ்ஸ் ஆவது மும்பை இந்தியன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ரிட்டன்ஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸ் தான் இருக்கு. அப்புறம் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எந்த டீம் எப்படி இருக்காங்கங்கிற ஃபுல் அப்டேட்டும் நம்ம சேனல்ல வரும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. கரெக்டா ஈவினிங் 6 மணிக்கு மேல அந்த வீடியோ வரும் அப்படிங்கிறதையும் நான் இப்பவே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட் சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.